வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 158வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் 786 5 பவர் 7 + 5 பவர் 7ன்னு 5 முறை கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு 5 பவர் ஒய் எனில் ஒய்யின் மதிப்பு. இப்போ பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது அப்படின்னா 5 பவர் 7. அப்போ எல்லாத்துலேருந்து 5 பவர் 7 உள்ளே வெளியே எடுத்துட்டோம்னா 1 1 1 1 1ன்னு மீதி இருக்கும். 5 1 அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும்? 5 ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இங்கே பாருங்கள், இங்கே 5 பவரில் 7, இங்கே 5 பவரில் 1ன்னு அர்த்தம். நடுவில் பெருக்கல் இருக்கிறதால பவர் ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். அப்போ 5 பவர் 7 1ஐயும் கூட்டினோன்னா 8 ஈக்குவல் டு 5 பவர் ஒய். பேஸ் சேமாக இருக்கிறதால பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 8. சரிங்களா? இது 2023 நடந்திருந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. அடுத்து 787 பாருங்கள். எம் மற்றும் என் முழு எண்கள் மற்றும் m பவர் n ஈக்குவல் டு 121 எனில் m-1 பவர் n-1இன் மதிப்பு காண்க. இப்போ பாருங்கள், m பவர் n ஈக்குவல் டு 121னா m பவர் 121 எப்படி எழுதலாம்? 11 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா 11 ஸ்கொயர் தான் 121. அப்படின்னா எம்மோட வேல்யூ 11, என்னோட வேல்யூ 2ன்னு ஆகுது. ஆக்சுவலாக அங்கே கொஷினில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. m-1 ஹோல் பவர் n+1ன்னு வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் என்ன கிடைக்கும்னா 11 - 1 10 பவரில் n+1 எண்ணுக்கு 2 2 + 1 3ன்னு வந்திருக்கும். அப்போ 10 கியூப் என்னவாயிடும் அப்படின்னா 1000ன்னு ஆகிடும். ஆக்சுவலாக அங்கே n+1. சரி, ஒருவேளை இங்கே இருந்த மாதிரியே வந்தால் என்னவாயிருக்கும் அப்படின்னா m-1 11 - 1 10 n-1 2 - 1 1. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 10ன்னு வந்திருக்கும். அந்த ஆப்ஷன் எங்கேயும் இல்லைன்றதால இதை நான் n+1ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ n+1ன்னு இருந்தால் ஆன்சர் 1000. ஒருவேளை நீங்கள் n-1 வச்சே ட்ரை பண்ணி ஆன்சர் 10ன்னு வந்திருந்தால் 10ன்றது தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 788. சால்வ் ஃபார் எக்ஸ் 2 பவர் 2x - 1 பை 2 பவர் x + 2 ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கீழே இருந்து மேலே கொண்டு போயிடலாம். 2x - 1 கீழே இருக்கிற +x மேலே போயிடுச்சுன்னா -x, கீழே இருக்கிற +2 மேலே போயிடுச்சுன்னா -2 ஈக்குவல் டு 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டு இடத்துலையும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2xல் ஒரு x போயிடுச்சுன்னா ஒரு x, -1 -2னா -3 ஈக்குவல் டு 2. -3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +3. அப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 789. மதிப்பு காண்க. 256 பவர் 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18. இப்போ 256 எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? 16 ஸ்கொயர் பவரில் ஒரு 0.16 இன்ட்டு நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் 16 பவர் 0.18ன்னு. இப்போ இதை பாருங்கள், 16 இந்த ரெண்டையும் 0.16ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 0.32 பெருக்கல் 16 பவர் 0.18. இப்போ பாருங்கள், பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அதனால் பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0.32ஐயும் 0.18ஐயும் ஆட் பண்ணோன்னா 0.50. அப்போ 16 பவர் 0.50ன்னு என்ன அர்த்தம்? 1/2. ஏன்? அந்த பாயிண்ட் எடுக்கிறோன்னா 50ன்னு ஆகிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதால பையில் 100. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1/2. இல்லைனா 0.5னாலே அரைன்னு தெரியும். இப்போ பவரில் 1/2 நேற்று வீடியோவில் சொல்லும்போது சொன்னோம். பவரில் 1/2 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரூட்னு அர்த்தம். அப்போ √16 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. இது கொஷின் பார்க்குறப்ப பவரெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரிக் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 790. 5 பவர் 5 இன்ட்டு 5 பவர் -4 இன்ட்டு 5 பவர் x பை 5 பவர் 12 ஈக்குவல் டு 5 பவர் -5. அப்போ பாருங்கள், முன்னாடி எல்ஹெச்எஸில் இருக்கிற எல்லா பேஸும் 5 தான். அப்போ 5 வச்சுக்கிட்டு இங்கே 5 -4 + x மேலே கீழே பார்த்தீங்கன்னா +12 இருக்குது. மேலே வரும்போது -12 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 5 பவர் -5. பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கிறதால பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 1 - 12 -11. அப்போ x - 11 ஈக்குவல் டு -5. -11 இங்கே வருதுன்னா +11. 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 6. புரியுதுங்களாம்மா? சரியா? இது எல்லாமே நேற்றும் இன்றைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுக்குக்குறி விதிகளை பேஸ் பண்ணி சுருக்குதல் டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 159வது நாளுக்கான வினாக்கள். இதுலேயும் எல்லாமே சுருக்குதல் தான் பார்க்க போகிறோம். இதில் எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான். 791 பாருங்கள். 100 + 8
வகுத்தல் 2 ப்ளஸ் 3 பெருக்கல் 2 மைனஸ் 6 ப்ளஸ் 2 கடைசியாக இருக்கிறது ப்ளஸ் குறிமா சரிங்களா. அடுத்த 792 கொஷின் மார்க் மைனஸ் 968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 512. 793 57 மைனஸ் 42 மைனஸ் 37 மைனஸ் ஆஃப் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 176 வகுத்தல் 8 வகுத்தல் 2 எனில் எக்ஸின் மதிப்பு யாது. இது எல்லாமே போர்ட் மாஸை யூஸ் பண்ணுறது தான். ஆனால் கொஷின் கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். 794 சுருக்குக 9/8 வகுத்தல் 3/5 3/4 ப்ளஸ் 3/5 சரியா. கேள்வி எண் 795 சுருக்குக 2/7 மைனஸ் 1/4 கூட்டல் 2/3 கழித்தல் 5/6 சரிங்களா. இதெல்லாம் போர்ட் மாஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கொஷின்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். நேற்றுக்கு போடுறதுலையும் எத்தனை கரெக்டுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ்லையும் உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நாளைக்கு நாம் இதுக்கான விடைகளை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.